அனைவருக்கும் வணக்கம். போதையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை நோக்கி நமது பள்ளி கல்வித்துறையின் சார்பில் அனைத்து உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் போதை எதிர்ப்பு மன்றங்கள் ஆன்டி-ட்ரக்ஸ் கிளப் குறைந்தது 5 உறுப்பினர்களை கொண்டதாய் உருவாக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ள போதை எதிர்ப்பு மன்றங்களின் விவரங்களை பதிவிட நமது உள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையின் கீழ் உள்ள மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட் ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு மூலம் ஒரு தரவுத்தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தரவுத்தளத்தில் தரவுகளை பதிவிட ஒவ்வொரு மாவட்ட கல்வி அலுவலர், அதாவது சிஇஓ, ஒவ்வொரு சிஇஓ அவர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வழியாக நீங்கள் அந்த தரவுத்தளத்தில் அந்த தரவுகளை பதிவிட வேண்டும். ஏற்கனவே ஒவ்வொரு சிஇஓவுக்கும் அவங்க சிஇஓ மூலம் அவர்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி அளவிலும் உருவாக்கப்பட்டுள்ள போதை எதிர்ப்பு மன்றங்களின் விவரங்களை சேகரித்து அந்த சேகரிக்கப்பட்ட விவரங்களை ஒரு எக்ஸல் ஃபைலாக தொகுக்க கூறியுள்ளோம். அந்த மாதிரி தொகுக்கப்பட்ட விவரங்கள் ஆல்ரெடி நம்ம சிஓ ஆபீஸ்ல ஒரு எக்ஸல் ஃபைலாவே இருக்கு. ஸோ அந்த விவரங்களை நீங்கள் இந்த தரவுத்தளத்தில் பதிவிட வேண்டும். அது ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் சிஓவுக்கான கொடுக்கப்பட்ட அந்த பிரத்யேக யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்றதுங்கிற ஒரு டெமோ நான் உங்களுக்கு இப்போ இதில் காமிக்கிறேன். முதலில் இந்த dca.cn.gov.in என்ற இந்த இணையதளத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இந்த இணையதளத்தோட இந்த அட்ரஸையும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஸோ அந்த இணையதளத்துக்கு போன உடனே அதுல இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல ட்ரக் கண்ட்ரோல் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த இமெயில் அட்ரஸ்ல சிஓக்குன்னு வழங்கப்பட்டுள்ள அந்த பிரத்யேகமான இமெயில் ஐடி. இப்ப நான் அரியலூர் மாவட்டத்துக்கு ஒரு பதிவை எப்படி இடுறதுன்னு சொல்றேன். இந்த அரியலூர் மாவட்டத்துக்கு இடப்படும் பதிவு போல எல்லா மாவட்டத்திலையுமே அந்தந்த போதை எதிர்ப்பு மன்றங்களின் விவரங்கள் இதுல நீங்க பதிவு செய்ய வேண்டும். இப்ப அரியலூர் அவங்களோட பாஸ்வேர்ட் அப்புறம் கேப்சாவை பதிவிடணும். இவ்வாறு அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல அந்த அரியலூர் மாவட்டத்தோட சிஇஓட பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல 3 இந்த மாதிரி பிரிவுகள் இருக்கும். ஒன்று என்ட்ரி ஃபார்ம், அனதர் ஒன்று கேஸ் வியூ. இந்த கேஸ் வியூல நம்ம என்ட்ரி பண்ற ஒவ்வொரு கேசஸையும் நீங்க வியூ பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு மண்டலங்களின் விவரங்களையும் நீங்க வியூ பண்ணிக்கலாம். எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ்ல ஒரு மொத்தமா எவ்வளவு பதிவுகளை எடுத்திருக்கோம் அதோட ஒரு மொத்த விவரங்களை அந்த எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த என்ட்ரி ஃபார்ம்ல எப்படி பதிவிடுறதுன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த என்ட்ரி ஃபார்ம்ல பேசிக் இன்ஃபோ, ஆன்டி-ட்ரக்ஸ் கிளப் கோஆர்டினேட்டர் இன்ஃபோ, ஆன்டி-ட்ரக்ஸ் கிளப் இன்ஃபோ, ஆபீஸ் பியரர் இன்ஃபோ, இந்த மாதிரி தகவல்கள் கேட்டிருப்பாங்க. இந்த பேசிக் இன்ஃபோல அந்த டிஸ்ட்ரிக்ட் அரியலூர்னால அது இன்பில்டா அரியலூர்னே அங்கே செலக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டை நம்ம எதுவும் செலக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்ஸ்டியூட் கேட்டகரி ஸ்கூல்னால ஆல்ரெடி அது இன்பில்டா ஸ்கூல்னே செலக்ட் ஆயிருக்கும். அதனால அதுலயும் நம்ம எந்த பதிவும் இட தேவையில்லை. ஸோ இப்ப யூடிஎஸ்சி கோர் இப்ப நம்ம ஆல்ரெடி எல்லா பள்ளியில இருந்து கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு போதை எதிர்ப்பு மன்றங்களோட விவரங்களை ஒரு எக்ஸல்ல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ அந்த எக்ஸலையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அந்த அரியலூருக்கான எக்ஸலை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அரியலூரோட எக்ஸல் இந்த இது. ஸோ இதுல நம்மளோட இதில் கேட்கப்பட்ட விவரங்கள் ஆல்ரெடி நம்ம அதை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கனால ஒவ்வொரு விவரங்களையும் நம்ம அதுல இருந்து இதுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூடிஎஸ்சி கோட், அந்த யூடிஎஸ்சி கோடு இப்போ முதல் பள்ளி அதோட யூடிஎஸ்சி கோடு இந்த இது. ஸோ இதை நான் காப்பி பண்ணி இங்க பதிவிட்டுருக்கேன். ஸோ இன்ஸ்டியூட் நேம், அந்த பள்ளியினோட பெயர். ஸோ இதையும் நான் காப்பி பண்ணி இங்க பதிவிட்டுக்கிறேன். இன்ஸ்டியூட் அட்ரஸ், இப்ப இந்த நம்ம கலெக்ட் பண்ண எக்ஸல் ஷீட்ல இன்ஸ்டியூட் அட்ரஸ் இல்லை. ஸோ அட்ரஸ் இருந்துச்சா நீங்க அந்த அட்ரஸை இதுல பதிவிடணும். அதுக்கடுத்து இன்ஸ்டியூட் டைப். ஸோ இது கவர்மெண்ட் ஏடிடபிள்யூ ஹை ஸ்கூல்னால ஸோ கவர்மெண்ட் நான் இங்கே பதிவிட்டுருக்கேன். ஸோ
ஸோ இங்க ஆன்டிட்டர் கிளப் கோஆர்டினேட்டர் நம்பர். ஸோ இந்த ஆன்டிட்டர் கிளப் கோஆர்டினேட்டர் நம்பரை நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த எக்ஸல்ல. ஸோ அதுல போய் நம்ம ஆன்டிட்டர் கோஆர்டினேட்டர் நம்பர் இங்க வந்து அவரோட பெயரை காப்பி பண்ணி நம்ம paste பண்ணிக்கலாம். அடுத்து கோஆர்டினேட்டர் ஃபோன் நம்பர். ஸோ கோஆர்டினேட்டர் ஃபோன் நம்பரை நான் வந்து காப்பி பண்ணி paste பண்ணிக்கிறேன். ஸோ ஆன்டிட்டர் கிளப் இன்ஃபோ, இந்த ஆன்டிட்டர் கிளப் இன்ஃபோல டோட்டலா எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற பதிவை நம்ம இடணும். ஸோ குறைந்தது 5 மெம்பர்ஸ் இருக்கணும். ஆக்சுவலா அதிகபட்சம் எவ்வளவு மெம்பர்ஸ் வேணாச்சும் இருக்கலாம். அந்த ஸ்கூல்ல எவ்வளவு மாணவர்கள் இருக்காங்களோ அந்த மாணவர்கள எவ்வளவு அதிகபட்சம் எவ்வளவு வேணாச்சும் இருக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம குறைந்தபட்சம் 5 மெம்பரா இருக்கனால இப்ப 5ன்னு நான் போட்டு இந்த 5 பேரை வந்து பதிவிடுறோம். இந்த 5 பேரும் யார் யாருங்கிறத நம்ம ஆல்ரெடி அந்த எக்ஸல்ல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது அவங்களோட ஒவ்வொரு பேரையும் இதுல நம்ம வந்து உள்ளிடணும். ஸோ முதல்ல வந்து முதல் பெயர், அந்த மாணவனோட பெயரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாணவரோட பெயர் ஆட் ஆயிடும். ஸோ 2வது மாணவரோட பெயர் காப்பி பண்ணி அவரோட பெயரை பேஸ்ட் பண்ணணும். ஸோ 3வது மாணவர் பெயர் ஐஸ்வர்யா காப்பி பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். 4வது மாணவர் பெயர் ஐந்தாவது மாணவர் பெயர் ஸோ இப்படி 5 மாணவர்களோட பேர் எடுத்தோம்னா நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த விவரங்கள் வந்து இதுல பதிவாயிடும். ஸோ இவ்வாறு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே அந்த உருவாக்கப்பட்டுள்ள போதை எதிர்ப்பு மன்றங்களின் விவரங்களை பிஓக்குன்னு கொடுத்துருக்க அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு பதிவிடும். நன்றி.